வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா செலியனையும் இந்திராணியும் சேர்த்து வைக்க நம்ம சிவாயும் அயலியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ட்ராமாவுக்கு ஆட்களை செட் பண்ணி போலியாட்டு செலியனை அடிக்கிற மாதிரி உருவாக்குங்க. அதில் ஒரு சிம்பதி கிரியேட் ஆகி நம்ம செலியன் அண்ணன் மேலே பாசம் இருக்க நம்ம இந்திராணி செலியனை அப்படியே கெட்டி பிடிச்சி அழுவாங்க. செலியனுக்கு ஒன்றுனா துடிப்பாங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ளே நம்ம ஒரு அந்யூன்யத்தை உருவாக்கிடலாம் அப்படின்னு போட்ட ஸ்கெட்சி வினையாக முடியுது. ஏன்னா காளியப்பன் உண்மையாட்டே செலியனை போட்டுதல்ல ஆட்களை செட் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்க கத்தியை வச்சு குத்துறாங்க. இந்திராணி நம்பலை, இதெல்லாம் ட்ராமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அக்கா, நாங்கள் அனுப்புன ஆட்கள் இல்லை, உண்மையாட்டே மாமாவை கத்தியை வச்சு குத்திட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் அப்படியே துடிச்சு போகிறாங்க. இந்திராணி அப்படியே நம்ம செலியனை தாங்கி பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அண்ணி, நாங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்க தான் போலியாட்டு தான் நடிக்க வச்சோம். ஆனால் இவங்க நாங்கள் அனுப்புன ஆட்கள் இல்லை, இது அதுக்கு முன்னாடியே வேறு யாரோ செலியன் மாமாவை வேணும்னே கொல்லதுக்கு திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம இந்திராணி. அவர் சொன்னார், உண்மையாட்டே அடிக்கிறாங்க, நாங்கள் அனுப்புன ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனாலும் இவருக்கு எனக்கு மோனிகா மேலே இவர் என்னமோ ஒரு அஃபர் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு கோபம் அப்படின்னு அந்த கோபம் கூட இப்போ எனக்கு இல்லை, நீங்கள் உயிரோடி வேணும் அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி அப்படியே அரண்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம சிவாயும் ஏலியும் விடுவாங்களா? நம்ம ரெண்டு பேரும் அண்ணனையும் அண்ணியையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே யாரோ கொல்லதுக்கு பிளான் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னா அண்ணனுக்கு மேலே வெறுப்பாக இருக்க ஒரு ஆள் யார் அப்படின்னு நம்ம அந்த ஆளை கண்டுபிடிக்கணும். அப்போ இவங்க ரவுடிகை, அந்த ரெண்டு ரவுடிகை கத்தியை வச்சு குத்த அந்த ரவுடிகளை பிடிச்சி அடித்து நொறுக்கி கேட்டால் உண்மை வெளிப்படும் அப்படின்னு அவங்கள அடித்து உண்மையை வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு எல்லாமே பின்னணியில் காளியப்பன் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே அரண்டு போகிறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் இந்த சைடு பார்க்க நேரம் நம்ம இந்திராணிக்கு நம்ம செடியன் மேலே ஒரு அஃபர் இருக்கிறது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல உருவாகி நினைக்கிறாங்க. நம்ம சிவாயும் அயலியும் அதுக்கு போலியாட்டு ரவுடிகளை செட் பண்ணி சும்மா இந்த பிளாட்டுக்கு அடிக்கணும், கோவப்பட மாதிரி காட்டணும், அவ்வளோதான், கோவத்தில் அடிக்கிற மாதிரி. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் அடிய உண்மைன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அக்கா மாமாவை கெட்டி பிடிச்சி தாங்கணும், அப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியப்பன் பயங்கரமான ஆளாக இருக்கார். காளியப்பன் ஒருத்தவங்களை செட் பண்ணி ரெண்டு பேர்த்த விட்றாங்க. இந்த தடவை நீங்கள் செலியனை அடிக்கக்கூடாது, அவனுக்கு உயிரையே எடுத்துடணும், இந்த கத்தியை வச்சு அவனுக்கு குடலை குத்தி எடுத்துடணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம செலியனை அதே மாதிரி இந்திராணி காரு முன்னாடி செலியன் மறைக்காங்க. உன் ட்ராமா எல்லாம் எனக்கு வெளுத்து போச்சு, எல்லாம் தெரிஞ்சுட்டு நீ செட் பண்ண ஆள் தானே அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, டே நீ என் பொண்டாட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன அடிக்க வேண்டிய தேவையில்லை, போயிருங்க அப்படின்னு நம்ம செலியன் சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்கல. ஏன்னா இது காளியப்பன் நம்ம செலியன் கதையை முடிக்கிறதுக்கு அனுப்பின ஆட்கள். அந்த ஆட்கள் நம்ம செலியனை அடின்னு அடிக்கிறாங்க. போதும்டா, நிப்பாட்டுங்கடா, உண்மையாட்டே அடிக்காருங்கடா அப்படின்னு நம்ம செலியன் சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் இந்திராணி என்னை உண்மையாட்டே அடிக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் போதும் அவங்க ட்ராமா எல்லாம் அப்படின்னு நம்ம இந்திராணி கண்டுக்கலை. இங்கே சிவாயும் அயலியும் ஆமாம் நம்ம அனுப்பின ஆட்கள் என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு டவுட் வருது. அதுக்குள்ளே கத்தியை தூக்கி வச்சு நம்ம செலியன் குடலில் குத்தி றாங்க. இதை பார்த்த உடனே அப்படியே அரண்டு போகிறாங்க. நம்ம அனுப்பின ஆள் இல்லை, மாமாவை உண்மையாட்டே சிவா குத்திட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே துடிச்சு போகிறாங்க. அக்கா, மாமாவை கத்தியை வச்சு குத்திட்டாங்க, இது நாங்கள் அனுப்பின ஆட்கள் இல்லை, அவங்க இன்னும் வரலை, இது வேற யாரோ மாமாவை கொல்லணும்னு திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா
இந்திராணி அப்படியே செல்லியனை தாங்கி பிடிக்கிறாங்க. என்னை நம்பு நாங்கள் செட் பண்ண ஆட்கள் இவங்க இல்லை, வேணும்னே என்ன இவங்க குத்திருக்காங்க, நான் சாகணும் அப்படின்னு சொல்லி நேரம் நீ பாவையை நல்லா பார்த்துக்கிடுவேன், எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், நான் போய் சேர வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல துடிச்சிட்டே இருக்க நம்ம செல்லியனை பார்த்து ஐயோ இல்லை உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தன்னோட காதலை அப்போலாம் நம்ம செல்லியன்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிவிட்டு அடித்து பிடிச்சி நம்ம சிவாய் ஐலியும் தூக்கி வச்சு இந்திராணி கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க செல்லியனை. ஒரு கட்டத்தில் செல்லியன் உள்ளுக்க ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே அந்த கண்ணாடி குண்டுகளை அப்படி பார்த்து அப்படி நடுங்கி போகிறாங்க. இவர் என் மேலே வச்சுருக்க பாசம், என் பாவி மேலே வச்சுருக்க பாசம் எல்லளவும் குறையலை, ஆனால் நான் தான் இவரை ஓரம் தள்ளியே வாழ்ந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இனியாவது இவரை புரிஞ்சுக்கிட்டு இவர் கூட வாழ வழியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம சிவாய ஆயிலிய மாஸ்டர் மைண்டில் யோசிக்காங்க. இதுக்கு காரணம் யார், அந்த ரவுடிகளை பிடிச்சி அடித்து உடைச்சா இதுக்கு பின்னணியில் உள்ளவங்க யாருன்னு தெரியும். நம்ம யார் இந்த செல்லியன் மாமாவுக்கு மேலே அவ்வளோ வெறி கொண்டு அவரை கொல்லணும் அப்படின்னு துடிச்சிருக்க அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சு அவங்கள விடக்கூடாது, நம்ம பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ரவுடிகளை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம அயலி கண்டுபிடிச்சதோட சொல்லுங்கள் இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவரை கத்தி வச்சு குத்தினோம், இதை செய்ய சொன்னது வேறு யாரும் இல்லை, அவங்க காளியப்பன் அப்படின்னு உள்ள விஷயம் தெரியுது. அட பாவி காளியப்பா, இந்த வேலை பண்ணிட்டியா, உண்ட வீட்டுக்கு இருண்டகம் பார்த்துட்டியா, இந்திராணி அண்ணியோட சொத்து பத்தெல்லாம் தின்னுக்கிட்டு நீ இந்த வேலையை பார்த்துட்டியா அப்படின்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். காளியப்பனை தெரிஞ்சு நம்ம சிவாகிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியில் காளியப்பன் தான் இருக்கான். அன்னைக்கு அந்த மோனிகா கிட்ட அன்னை ரூபா வாங்கின இதையும் ஃபோட்டோ எடுத்து உடனே அனுப்பிவிட்டு இந்திராணி அன்னிக்கிட்ட செலியன் மாமாவை பற்றி தப்பாக ஊட்டி விட்டதும் அந்த காளியப்பன் தான். எல்லாத்துக்கும் பின்னணியில் இந்த காளியப்பன் தான் இருந்திருக்கான். இவனுக்கு அப்படி என்ன கோபம் நம்ம அக்கா மேலே அப்படின்னு நம்ம சிவா கேட்க நேரம் எல்லாம் சொத்துக்காக தான், எல்லா சொத்தையும் எழுதி வைக்கேன் அப்படின்னு நம்ம இந்திராணி அணி நினைச்சாலும், ஆனால் இதை நம்ம செலியன் மாமா எனக்கிட்டையும் பாவைக்கிட்டையும் உரிமை இருக்குது, அதனால தான் நான் எழுதி கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு தடுக்கிறதுனால தான் இவங்களை போட்டு தள்ளாங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்திராணியையும் செலியனையும் பிரித்தது மட்டும் இல்லை, செலியன் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு இருக்காருன்னா இந்த காளியப்பன் மாதிரி ஒரு கொடுக்குள்ள விஷம் வேறு யாருமே கிடையாது. அவரை கண்டிப்பாக அடித்து இந்த முகத்திரையை கிழிச்சு இந்திராணி முன்னாடி காட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல களமிறங்குறாங்க. அதுதாங்க அவங்க அடின்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம காளியப்பனை ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, நம்ம மாமாவை இந்த நிலைமைக்கு ஆக்குனது வேறு யாரும் இல்லைக்கா, நீ நம்ப மாட்ட, உன் கூட இருந்து உன் வீட்டில் இருந்துட்டு உண்ட வீட்டுக்கு இன்னடக மாட்டிட்டு இருக்கிறது அந்த காளியப்பன் தான். இந்த காளியப்பன் தான் மாமாவை இந்த மாதிரிக்கே பண்ணுனா, எல்லாம் உன் சொத்துக்காக தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறார்.